உலக சாம்பியன்ஷிப் வாங்கினாரு. கதையை படித்து பார்த்தா அவங்க அப்பா ஒரு டாக்டர். பையனுக்கு செஸ் விளையாடுறது நல்ல ஆர்வம். 4வது வகுப்பு படிக்கும் போதே நல்லா விளையாடுறாரு. பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. எதுக்கு? செஸ் விளையாடுறது. 7 படிக்கும் பையன் வந்து ஸ்கூல்லே படிக்கலை, ப்ரைவேட்டாக படிக்கிறாங்க. பையன் கூடவே போகிறாங்க. 7th ஸ்டாண்டர்டில் இருந்து பையன் வந்து தேசிய அளவில் சாம்பியன், இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர். ஊரா பையனை கூட்டிகிட்டு போகிறது, தங்கிறது, விளையாடுறது, வர்றது. மும்பை, கல்கட்டா, டெல்லி, திருவனந்தபுரம், வெளிநாடுகள், சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா. எவ்வளோ பணம் செலவாகும். அவர் டாக்டர் வேலையும் பார்க்கறது இல்லை. பையனுக்கு அம்மா வேலையும் விட்டாச்சு. பொருளாதார நெருக்கடி. இவ்வளோ சூழ்நிலையில் 18 ஆண்டுகள் கூடவே நடந்து, நேரத்தை செலவு பண்ணி, வருமானத்தை இழந்து, ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் உலக சாம்பியன் பட்டம் வாங்கும்போது அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த குகேஷுக்கு மனசுக்குள்ள அவங்க அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் எவ்வளோ மரியாதை வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம அந்த அளவுக்கு போகண்டாம். குறைந்தபட்சம் 6 மணிக்கு டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. பையங்க படிக்கட்டும், கொஞ்சம் படிக்கட்டும். வீட்டில் நல்ல காரியங்கள் பேசுங்க. உலக விஷயங்களை நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் அரசியல் பேச வேண்டாம். பேப்பர் காலையில் வாங்கி படிங்க, என்ன நடக்குது. நேற்றுக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க ஒரு பெண்மணி ஒரு சினிமா நடிகை போட்டு இவங்க நடிக்கிற சினிமாவில் உள்ள வில்லன் விலகி விட்டார். பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. அந்த அம்மா அவன் போட்டாவும் போடலை. நம்மளெல்லாம் கேவலமானோன்னு நினச்சிருக்கானுங்க பேப்பர்காரன். இதை போட்டால் தான் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, படிப்பாங்க. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்க. போன வாரம் விண்வெளியே 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்குது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகுது. அதில் ஒரு பெண்மணியை கொண்டு விட்டாங்க, சுனிதா வில்லியம்ஸ். அவங்கள வந்து 8 நாளில் திருப்பி கொண்டு போனாங்களா. அந்த ராக்கெட் பழுதாகி போச்சு. 8 நாள். அந்த அம்மா 9 மாதம் 286 நாட்கள் இருந்து இந்த எலான் மாஸ்க்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழிலதிபர் எலான் மாஸ்க் ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ராக்கெட் அனுப்பிச்சு அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் விவாதம் அதை பற்றி இல்லை. ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகர் அடுத்த வருஷம் நடிப்பாரா, நடிக்க மாட்டாரா? எங்க இவர் நடிச்சா என்ன, நடிக்காமல் போனாதான் என்ன? நம்ம குழந்தைகளுக்கு அறிவியல் எப்படி ராக்கெட்டில் போகிறாங்க, எப்படி பூமியை சுற்றுறாங்க. 60-90 நிமிஷத்துக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்துட்டே இருக்காங்க. அங்கே இந்த பூமியை பார்த்தா சின்னதாக தெரியும். இங்கே உள்ள ஆண்டு விழா பற்றி அவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நடக்கிற அக்க போரை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இந்தியாவில் நடக்கிற பிரச்சனையை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். பூமி சின்னதாக தெரியும். இது எப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு சிந்திக்கிற வேணுமா வேண்டாமா? எனவே பெற்றோர்களே, தயவு செஞ்சு காலையில் இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஒரு 5:30 எந்திரிங்க. அரை மணி நேரமாவது குழந்தைகளோட உடற்பயிற்சி பண்ணுங்க, நடைங்க, உடம்பை நல்லா டெவலப் பண்ணுங்க. குழந்தைகளை விளையாட விடுங்க. பிள்ளைகள் கல்வி விளையாட்டின் மூலமாக கற்பதற்கு தான் அந்த மூளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளை கற்றுக்கிடுங்க, விளையாடியே கற்றுக்கும். அதுக்கு ஒரு முறையே இருக்கு. மாண்டசோரி விளையாடிட்டே கற்றுக்கலாம். இயற்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் குழந்தைகள் மூளையில இருக்கு. விளையாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஸ்கூல் போகிற வரைக்கும் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். யாராவது ஸ்கூலுக்கு போன பிறகு குழந்தைகள் சிரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? சிரிக்க விட்டீங்களா நீங்கள்? எனக்கு தெரியல. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வீட்டில் அன்பு கிடைக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போவார்கள். வீட்டில் அன்பு கிடைக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போவார்கள். வீட்டில் அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, முத்தம் கிடைக்காத பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அன்பை தேடித்தான் போவார்கள். So give lot of love to your children, encourage your children, they will become world leaders. This is the right place here. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி our children can shake the world. மகாத்மா காந்தி சொல்றாரு, நமது குழந்தைகள் இந்த பூமியையே உலுக்கி காட்டுவாங்க அப்படி சொல்றாங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Wish you all the best and thank you very much.